மார்க்கெட் டவுன் டர்ன் பார்க்கவே அன்செட்லிங்காக இருக்கும். ஒவ்வொரு நாளுமே நம்ம போர்ட்ஃபோலியோ ஷ்ரிங்க் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது பார்க்க நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நம்ம இந்த டைமில் இன்வெஸ்டடாக இருக்கணுமா, இல்லை லாஸஸ் கட் பண்ணி இப்போ வித்துடலாமா அப்படின்ட்டு, இல்லை இது ஜஸ்ட் ஒரு கரெக்ஷனா, இல்லை இன்னொரு பெயின்ஃபுல்லான லாங் பேர் மார்க்கெட்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம மைண்ட்குள்ளே ஓடும். ஆனால் ஹிஸ்டாரிக்லி எல்லா மார்க்கெட் கரெக்ஷனுமே எவென்ச்சுவலி எண்ட்ஸ். அண்ட் அந்த டைமில் இன்வெஸ்டராக இருந்தவங்க அப்புறம் ரிகவரி வரும்போது பிக்கஸ்ட் ரிவார்ட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் பேர் மார்க்கெட் ஃபேஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்கும், அண்ட் நம்ம முன்னாடி பார்த்த பாஸ்ட் பேர் மார்க்கெட்ஸ் ரிகவரி பற்றி நம்மளுக்கு என்ன டீச் பண்ணுச்சு, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த பேர் மார்க்கெட் ஃபேஸில் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி பொசிஷன் பண்ணணும், இது எல்லாமே இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்காகவே பர்சனல் ஃபினான்ஸோட கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது தான் நம்ம சேனல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன், கிராஷஸ், பேர் மார்க்கெட்ஸ் இது எல்லாமே சிஸ்டமில் ஃப்ளாஸ் கிடையாது. ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கோட நேச்சுரல் பார்ட் இது. இப்படி தான் மார்க்கெட் ஆக்சுவலி ஒர்க் ஆகும். எப்படி நம்ம விண்டோ ஓப்பன் பண்ண ஒரு ஃப்ரெஷ் ஏர் வருது, சம்டைம்ஸ் ஏதாவது ஸ்மோக் அந்த மாதிரியும் வரும், பட் அதே நேரத்தில் ஃப்ரெஷ் ஏர் வரும். இது எல்லாமே பார்ட் ஆஃப் இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஃபீல் பண்ணுற விஷயங்கள் தானே. அதே மாதிரி ஈக்விட்டிஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ண அது ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி இன்னெவிட்டபிளான டவுன் டர்ன் பீரியடும் வரும். ரியல் கொஸ்டின் என்னென்னா, இந்த புல் பேக்ஸ் ஆக்சுவலி நம்மளுக்கு நெசசரி தான். அப்போ தான் இந்த இயர்ஃபாரிக் ரேலியில் பில்ட் ஆகியிருக்கிற எக்ஸசஸ், அதாவது அந்த புல் ரன்ல எக்ஸஸாக பில்ட் ஆகியிருக்கிறத கிளியர் பண்ணி இந்த என்டையர் சிஸ்டமையும் பேலன்ஸாக வச்சுக்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் பேர் மார்க்கெட் அப்படின்றது அவுட் ஆஃப் நோவேர் வராது. ஓகே, இது இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் எப்போ ஷார்ப்லி கிரீட் டு ஃபியர் ஸ்விங் ஆகிட்டே இருக்கும், அந்த டைம் தான் இது நடக்கும். இந்த ஷிஃப்ட் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் புல்லிஷ் ஃபேஸஸ் அப்போ எக்ஸஸ் லிக்விடிட்டி மார்க்கெட்டை ஃப்ளட் பண்ணுது. போத் ஸ்ட்ராங் அண்ட் வீக் ஸ்டாக்ஸை அன்சஸ்டைனபிள் ஹைஸ்க்கு கொண்டு போகுது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் யார் வாலட்டாலிட்டி அப்போ அவங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி இந்த எக்ஸைட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, அப்போ ரிசல்ட் என்னன்னா இந்த ஓவர் இன்ஃப்ளேட்டட் வேல்யூவேஷன்ஸ் வித் லிட்டில் ஃபண்டமெண்டல் பேக்கிங். அப்போ தான் மார்க்கெட் கரெக்ஷன் நடக்குது. மார்க்கெட் எப்போவுமே அது என்ன பண்ணணுமோ அதான் பண்ணும். ஸோ கிளியர் பண்ணுறதுக்காக சிஸ்டமை நம்மளுக்கு கரெக்டாக இப்போ மார்க்கெட் கரெக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும், இன்வெஸ்டர்ஸ் கரெக்டாக டிஸ்டிங்யூஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹை குவாலிட்டி பிஸ்னஸ் வெர்சஸ் ஓவர் ஹைப்ட் ஸ்டாக்ஸ். ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் யார் சாலிட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ வெர்சஸ் எந்த இன்வெஸ்டர்ஸ் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் சேஸ் பண்ணுறாங்களோ அதை நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த கரெக்ஷன்ஸ் காட்டும். அண்ட் எந்த ஃபண்ட் மேனேஜர்கிட்ட ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ இருக்குது, அண்ட் எந்த ஃபண்ட் மேனேஜர் சிம்பிளி இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு கரெக்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேர் மார்க்கெட் ஒரு வைட்டல் பர்பஸை சர்வ் பண்ணுது. இந்த பிளேயிங் ஃபீல்டை ரீசெட் பண்ணி ஒன்லி ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ் மட்டும் அண்ட் சவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நிலச்சிருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நடந்திருக்கிற எல்லா பேர் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் காமனாக இருக்கும், எல்லாமே இட் எவென்ச்சுவலி எண்ட்ஸ். அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஹைக்கு ரிகவர் ஆகும். நீங்கள் பிலீவ் பண்ணலன்னா இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பாஸ்ட் கரெக்ஷன் ரிகவரிலேயே பாருங்கள், இந்த நம்பர்ஸே அதுக்கு பேசுது. இந்த மார்க்கெட் டேட்டாலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய கீ டேக்அவேவே கரெக்ஷன்ஸ் டெம்பரரி தான். எவ்வளோ ஷார்ப்பாக டிக்ளைன் இருந்தாலுமே மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும். அண்ட் ரிகவரிஸும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ரிகவரி பீரியட்லேருந்து வர ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபன் எக்ஸ்பெக்டேஷன்ஸையே சர்பாஸ் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த டைமில் பேனிக் ஆகி செல் பண்ணணுமா, இல்லை பேஷண்ட்ஸாக இன்வெஸ்டடாக இருக்கணுமா? ஏன்னா டேட்டா படி பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டாக இருக்கிறவங்க தான் ரிகவரி டைமில் நல்லா ரிவார்ட்ஸ் பார்க்க முடியுது. நம்பர் 4, இப்போ நீங்கள் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒர்க் பண்ணுறீங்கன்னா சான்சஸ் ஆர் உங்கள் போர்ட்ஃபோலியோவை அவங்க ஆல்ரெடி மார்க்கெட் டவுன் டர்னை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஒரு ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் எல்லாமே ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் லிக்விட் ஃபண்ட்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்ல வச்சிருப்பாங்க. அண்ட் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், அதாவது அண்டர் 3 இயர்ஸ் வச்சிருக்கிற கோல்ஸ் எல்லாமே டெப்ட் ஃபண்ட்ல பேக் பண்ணி வச்சிருப்பாங்க மார்க்கெட் வாலட்டாலிட்டிலேருந்து ஷீல் பண்ணுறதுக்காக. அண்ட் எது லாங் டேர்ம் கோல் 5 to 7+ இயர்ஸில் இருக்கோ அது ஒரு பேலன்ஸ்ட் அலோகேஷன்ல டிப்பிக்கலி ஈக்விட்டிஸில் 70 to 80% வரைக்கும் இருக்கும். ரெஸ்ட் கோல்ட் அண்ட் டெப்ல வச்சிருப்பாங்க. ஸோ இதனால பேர் மார்க்கெட்டில் கூட நெக்ஸ்ட் 4 to 5 இயர்ஸ்க்கு உங்களுக்கு இனஃப் லிக்விடிட்டி இருக்கிற மாதிரி அவங்க மேக் ஷோர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு லாஸில் நம்ம செல் பண்ணுறத அந்த நீடியை எலிமினேட் பண்ணுறதுக்காக. நம்பர் 5,
ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் எஸ்பெஷலி யார் இந்த லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஆஃபனாக ஒரு காமன் ட்ராப்பில் விழுந்துருவாங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பிளான் இல்லாமல் ரிட்டர்ன்ஸ் சேஸ் பண்ணுவாங்க. ஒரு சாலிட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து மார்க்கெட் வாலட்டாலிட்டியை ஹேண்டில் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் டூ மச் ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர், எப்படி இப்போ 2024 நடந்த மாதிரி. இப்போ 2023 to 2024 புல் ரனில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து அன்ஸ்டாப்பபிளாக இருந்துச்சு அந்த புல் ரன். அப்போது மெனி DIY இன்வெஸ்டர்ஸ் ஃபுல்லுன்னா போனாங்க. அவங்க வந்து இது கண்டினியூ ஆகும் இந்த ரேலி அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணாங்க ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில். இது வந்து ஒரு ரீசன்சி பயாஸில் ஒரு கிளாசிக் கேஸ்ன்னு கூட சொல்லலாம். அப்போது ஸ்மால் கேப்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா ஹைலி வாலட்டைலான ஒரு மார்க்கெட் கேப். எப்போ வந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சோ அப்போது எவ்வளோ ஷார்ப்பாக ரைஸ் ஆச்சோ அதே மாதிரி தான் ஃபாலுமே ஷார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட், எமர்ஜென்சி அண்ட் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டியில் வைக்கிறது ஒரு காஸ்ட்லி மிஸ்டேக். இந்த மாதிரி புல் மார்க்கெட் டைமில் சில இன்வெஸ்டர்ஸ் ஆஃபனாக கிரிட்டிக்கல் ஃபண்ட்ஸ், இந்த எமர்ஜென்சி சேவிங், ஷார்ட் டேர்ம் கோல்ட் மணிலாம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து டச் பண்ணக்கூடாது. இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஃபண்ட்ஸ். இது ஈக்விட்டிஸை ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க இந்த டைம் குவிக் ரிட்டர்ன்ஸ் சேஸ் பண்ணுறதுக்காக. அப்போ சடனாக மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது என்ன நடக்குது? ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், ஃபோர்ஸ்டாக செல் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை அண்ட் ரெக்ரெட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 2025 நம்ம எப்படி கோல்ட் சேஸ் பண்ணுறோமோ அது ஸ்மால் கேப்ஸை 2024 சேஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் தான். ஏன்னா இப்போ கோல்ட் ப்ரைஸ் அதிகமாக சோர் ஆகிட்டு இருக்கிறதுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க மணியை ஈக்விட்டிலேருந்து கோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இது கேட்க சவுண்ட் இன்வெஸ்டிங் மாதிரி இருக்கா இல்லை ஜஸ்ட் அனதர் ரவுண்ட் ஆஃப் ட்ரெண்ட் சேசிங் மாதிரி இருக்கா? கோல்டு அண்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ரோலை சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு விஷயத்தில் ஓவர் அலோகேட் பண்ணுறதுன்றது ஜஸ்ட் பிகாஸ் அதுவும் இன்றைக்கி அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்றது சேம் மிஸ்டேக் ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான். இன்னொன்று, பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ன்றது ரொம்ப ஈஸியாக ஆக்கிடுச்சு. பட் நம்மளை வைஸாக இன்வெஸ்ட் பண்ணுற அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களா? ஏன்னா இன்வெஸ்டிங்ன்றது ஜஸ்ட் ஒரு ஸ்டாக் ஃபண்ட்ஸ் பிக் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ப்ராசஸ் இருக்கிறது தான். ஒரு சாலிட் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ரைட் அசெட் அலோகேஷன் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் எப்படி என்ஷோர் பண்ண முடியும்? இப்போது ஒரு CFP இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸால் சிம்பிளி கொடுக்க முடியாது. நம்பர் 6, எவ்வளோ லாங்காக இந்த பேர் மார்க்கெட் ஆக்சுவலி நிலைக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க? ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப சீக்கிரம் ரிகவர் ஆகுமா இல்லை ஹிஸ்டாரிக்கலி இதுதான் வந்து இருக்கிறதுலே ஹிஸ்ட்ரியில் லாங்கஸ்ட் பேர் மார்க்கெட்டா? இப்போது 2000 நடந்த ஒரு .com கிராஷ் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸ்லேயே லாங்கஸ்ட் கரெக்ஷன் பீரியட் போச்சு. அதாவது 20 months டிக்ளைன் அண்ட் ஃபாலோட் பை 27 month ரிகவரி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இந்த கரண்ட் மார்க்கெட் கரெக்ஷன் ஒரு 6 months போயிட்டுருக்கு. இப்போ ஹிஸ்ட்ரி திரும்பி அதோட வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ரிப்பீட் பண்ணுதுன்னா மேபி நம்ம இன்னொரு 14 months கூட வந்து மார்க்கெட் கரெக்ஷன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த டைம் இது டிஃப்ரெண்ட்டா? ஏன்னா .com கிராஷ் மாதிரி அது ஒரு செக்டார் ஸ்பெசிஃபிக் பபிள் ட்ரிவன் பை ஓவர் வேல்யூட் டெக் ஸ்டாக்ஸ். 2020லேருந்து 2024 வரைக்கும் வந்து இருந்த புல் ரன் வந்து ப்ராட் பேஸ்ட் சப்போர்ட்டட் பை மல்டிபிள் செக்டார்ஸ். அப்போ மேபி இந்த கரெக்ஷன் ஷார்ட்டராக இருக்க கூட சான்ஸ் இருக்கு. ஹிஸ்ட்ரி எப்போவுமே ரிப்பீட் ஆகும்னு சொல்ல முடியாது, பட் ஆஃபன் ரைம் ஆகும். மார்க்கெட் ரிகவரிஸ் ஆஃபன் மார்க்கெட் ஃபாலை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஏன்? அந்த ஆன்சர் பேஸ் எஃபெக்டில் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ ஸ்டாக் இல்லை ஒரு இண்டெக்ஸ் 50% ட்ராப் ஆகுதுன்னா அதுக்கு 100% கெயின் இருந்தால் தான் ஒரிஜினல் லெவலுக்கு அதாவது திரும்ப முடியும். அப்போது ஃபால் ஹை பேஸில் தான் நம்ம மெஷர் பண்ணுறோம் அண்ட் ரிகவரிஸ் லோவர் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா 2008 கிராஷில் நிஃப்டி 60% டவுன் ஆச்சு. தென் 25 monthsல அது 149%ல ரீபவுண்ட் ஆச்சு. 2020 கிராஷ்ல நிஃப்டி 38%க்கு ஃபால் ஆச்சு அண்ட் ஜஸ்ட் 8 monthsல 62%ல பவுன்ஸ் பேக் ஆச்சு. இது ஏன் இப்போ நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, யார் இன்வெஸ்டர்ஸ் இந்த டைமில் இன்வெஸ்டடாக இருக்காங்க இல்லை பெட்டர் எட் கண்டினியூ பண்ணுறாங்க இன்வெஸ்டிங், அவங்க கரெக்ஷனுக்கு அப்புறமா ரிகவரியில் மேசிவ்லி பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அட்வான்டேஜ் எடுத்துக்கணுமா இல்லை ஃபியர் உங்களை சைட்லைன்ஸில் வச்சுருக்குமா? இப்போ வாலட்டாலிட்டின்றது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்கோட ஒரு நேச்சுரல் பார்ட். ஸோ இதை ஏன் நம்ம பயப்படணும்? இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷ் ஏர் வரும், சம்டைம்ஸ் டஸ்ட் ஸ்மோக் ஏதாவது அதுவும் வரும் சேர்ந்து. அதுக்கு நம்ம விண்டோ ஓப்பன் பண்ணாமே இருப்போமா? சிமிலர்லி ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அக்கேஷனல் கரெக்ஷன்ஸும் நடக்கும். இது பார்ட் ஆஃப் த ஜேர்னி. ரியல் ரிஸ்க் வந்து பேனிக் தான். உங்கள் எஸ்ஐபியை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஃபியரில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வித்ட்ரா பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாது. உங்கள் லாஸஸ் தான் லாக்இன் ஆக்கி வைக்கும் அண்ட் மார்க்கெட் ரீபவுண்ட்லேருந்து உங்களை பெனிஃபிட் ஆக்குறதுலேருந்து காப்பாற்றும்.
ஸோ உங்கள் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் அவுட் ஆஃப் ஃபியர் வித்ட்ரா பண்ணுறதுலாம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாது. உங்கள் லாஸஸை லாக்இன் பண்ணி மார்க்கெட் ரீபவுண்ட்லேருந்து பெனிஃபிட் ஆகாமல் இருக்கிற மாதிரி தான் பண்ணும். ஸோ உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள், ஷார்ட் டேர்ம் நாய்ஸை ரியாக்ட் பண்ணுறதா இல்லை நீங்கள் இந்த கோர்ஸில் இருக்கிறது பெட்டரா? நம்பர் 9, பேஷன்ஸுன்றது வேர்ச்சியூ மட்டும் இல்லை, இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். மார்க்கெட் வெல்த்தை இம்பேஷண்ட் இன்வெஸ்டார்ட்டேருந்து பேஷண்ட் இன்வெஸ்டாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி டிசைன் ஆகியிருக்கிற ஒரு சிஸ்டம். ஸோ ஹிஸ்டாரிக்லி யார் இந்த கோர்ஸ், அதாவது டவுன் டர்ன் பீரியட்லையுமே இன்வெஸ்டடாக இருந்தாங்களோ அவங்க தான் ரிகவரி ஆரம்பிக்கும் போது பிக்கஸ்ட் ரிவார்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ போரிங்காக இருந்தாலும் ஒரு எஃபெக்டிவான மூவ். இன்வெஸ்டிங் கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது மூவ்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது கிடையாது. இட்ஸ் அபவுட் ஸ்டேயிங் இன்வெஸ்டட் long enough for compounding to do its magic. நீங்க ஒவ்வொரு மார்க்கெட் ஸ்விங்குமே ரியாக்ட் பண்ற அந்த urge ரெசிஸ்ட் பண்ணாதான் உங்களால லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். ஸோ நம்பர் 10, மார்க்கெட் வாலட்டாலிட்டி ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஷார்ட் டேர்ம் மூமெண்ட்ஸை பார்க்கும்போது வேணால் எக்ஸ்ட்ரீமாக இருக்கலாம். இது யாரை வேணால் நர்வஸாக கூட ஃபீல் பண்ண வைக்கலாம். பட் ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் நடந்துமே மார்க்கெட் லாங் டேர்மில் நல்லா க்ரோ தான் ஆகும். ஸோ ஹிஸ்டாரிக்லி ஒவ்வொரு டிப்மே ஹேஸ் பீன் ஃபாலோட் பை அ ஸ்ட்ராங் ரிகவரி. இப்போ 1979 சென்செக்ஸ் ஜஸ்ட் 100 பாயிண்ட்ஸில் இருந்துச்சு. 2025 சென்செக்ஸ் இப்போ 73,000+ பாயிண்ட்ஸில் இருக்கு. இது ஓவர் 46 இயர்ஸில் 730x இன்க்ரீஸ். ஸோ ஆவரேஜாக அதோட CAGR பார்த்தீங்கன்னா 15.14%. இது நம்மளுக்கு என்ன சொல்ல வருது? நீங்கள் ஒரு லாங் டேர்ம் சார்ட் பார்க்குறீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் கிராஷஸ் பேர்லி அது ரிஜிஸ்டர் ஆகியிருக்கும். ஏன்னா மைனர் டிப்ஸ்ன்றது அப்வார்ட் ஜேர்னியில் அங்கங்கே இருக்கும் தான். ஸோ இந்த டெய்லி நாய்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டு பிகர் பிக்சர் பார்க்குறது தான் நமக்கு பெனிஃபிட் இருக்குது. ஒரு டிசிப்ளின்ட் இன்வெஸ்டார் மார்க்கெட் வேவை ரைட் மட்டும் பண்ண மாட்டாங்க, அவங்க ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ 2023 to 2024 நடந்த புல் ரன்ல ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க? பின்னாடி உட்காந்து அவங்க போர்ட்ஃபோலியோஸை அன்செக்டாக க்ரோ ஆக விடலை. அவங்க சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானோட ஹெல்ப்போட ஒரு ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க. லைக் எக்ஸஸ் ஈக்விட்டி கெயின்ஸை சேஃபர் அசட்ஸ் லைக் டெப்ட் இல்லை கோல்டில் ரீஅலோகேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அசட் அலோகேஷனை பேலன்ஸ்டாக வச்சுருப்பாங்க. ஸோ வாலட்டாலிட்டிலேருந்து கெயின்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் மார்க்கெட் கரெக்ஷன் நடக்கும்போது அவங்க ப்ராஃபிட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க இன்னும் அந்த டைமில் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க ப்ராஃபிட்டை செக்யூர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்மால் கேப் ஓவர் எக்ஸ்போஷரை எப்படி அவாய்ட் பண்ணியிருந்துருக்கும். இப்போ ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2024 ஸ்கை ராக்கெட் ஆச்சு. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அதில் ஃபுல் என்ன இன்வெஸ்ட் பண்ணலை. ப்ரூடென்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா ஸ்மால் கேப் எஸ்ஐபியோட ஓவர் வேல்யூவேஷன் ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்மால் கேப்பில் இருக்க எஸ்ஐபியை ரெடியூஸ் பண்ணாங்க, ஏன்னா வேல்யூவேஷன்ஸ் ஓவர் ஹீட்டடாக ஆகுது அப்படின்னு. அண்ட் அவங்களோட ஃபண்ட்ஸை லார்ஜ் அண்ட் மிட் கேப்ஸில் ஷிஃப்ட் பண்ணாங்க ஸ்டெபிலிட்டிக்காக. அண்ட் பார்ஷியல் ப்ராஃபிட் ஸ்மால் கேப்ஸில் புக் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிற கேட்டகரிஸை ரீஇன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்போ தான் கரெக்ஷன் ஹிட் ஆகுது. லைக் யார் ஸ்மால் கேப்ஸில் ஹை ரிட்டர்ன்ஸ் சேஸ் பண்ணாங்களோ இந்த கரெக்ஷன் ஹிட் ஆகும்போது அவங்க தான் அதிகமாக சஃபர் பண்ணாங்க. அண்ட் DIY இன்வெஸ்டர்ஸ் மெனி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் இல்லாமல் கிளாசிக் மிஸ்டேக்ஸ் இது பண்ணாங்க. ஒன்று அவங்களோட எக்ஸ்போஷரை ஸ்மால் கேப்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, வேல்யூவேஷனை இக்னோர் பண்ணி. அண்ட் ரீபேலன்ஸும் அவங்க பண்ணலை. ஸோ போர்ட்ஃபோலியோஸ் ரிஸ்கி டெரிட்டரியில் ட்ரிஃப்ட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் ஸ்மால் கேப்ஸில் பீக்கில் இருக்கும்போது ஹோல்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது பேனிக் தான் ஆனாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு? எக்ஸ்ட்ரீம் வாலட்டாலிட்டியை ஃபேஸ் பண்ணி சிக்னிஃபிகண்ட் கெயின்ஸாக அவங்க லூஸ் பண்ணாங்க. நம்பர் 12, எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு விஷயம் அவங்க ஓவர்லுக் பண்ணுறாங்கன்னா ஜென்ரலி NAV அண்ட் யூனிட்ஸ் ஆக்சுவலி ஜென்ரலாக ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிறது தான். இப்போ மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது NAV இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம ஃபியூவர் யூனிட்ஸ் வாங்குகிறோம். மார்க்கெட் ஃபால் ஆகும்போது NAV ட்ராப் ஆகும். விச் மீன்ஸ் நீங்கள் அதே சேம் அமௌண்ட்க்கு அதிக யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அண்ட் எக்ஸாக்ட்லி இதனால தான் எஸ்ஐபி ஒர்க் ஆகுது. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்லி ப்ரைஸ் லோவாக இருக்கும்போது அதிகமாக வாங்குறீங்க, ப்ரைஸஸ் ஹையாக இருக்கும்போது மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனோட ஃபுல் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியுது. இப்படி யோசிச்சு பாருங்கள், NAVன்றது புல் ரன் ஆகும்போது யூனிட்ஸ்க்கு அது பேர் ரன், அதாவது ஃபீவர் யூனிட்ஸை நம்ம அக்யூமுலேட் பண்ண முடியும். இப்போ NAVயில் பேர் ரன் இருக்கும்போது யூனிட்ஸ்க்கு அது புல் ரன், அதாவது மோர் யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ லாங்கராக ஒரு பேர் மார்க்கெட் லாஸ்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு யூனிட்ஸை எஸ்ஐபி இன்வெஸ்டரால் லோவர் ப்ரைஸை அக்யூமுலேட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் எவென்ச்சுவலி பவுன்ஸ் பேக் ஆகும்போது அந்த எக்ஸ்ட்ரா யூனிட்ஸை நீங்கள் சிக்னிஃபிகண்ட் கெயின்ஸை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். பேர் மார்க்கெட்டுன்றது அதனால தான் எஸ்ஐபி இன்வெஸ்டரோட எனிமி கிடையாது, அவங்க உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ ஏன் டவுன் டர்ன் பீரியடை நம்ம பார்த்து பயப்படணும்? ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் கரெக்ஷனை
அது என்னன்றது தெரிஞ்சு கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது குவாலிட்டி அசட்ஸை டிஸ்கவுண்ட்ல வாங்கக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்பர் 13, ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் இன்வெஸ்டர் என்ன பண்றதுன்னா பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்றது இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாலோயிங் அ டிசிப்ளின்ட் அப்ரோச். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2024 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எக்ஸப்ஷனல் ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணுச்சு. அப்போ என்ன நடந்துச்சு, நிறைய இன்வெஸ்டர்ஸ் அவங்க ஃபண்ட்ஸை ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்க்கு ஓவர் அலோகேட் பண்ணாங்க. அண்ட் இப்போ ஸ்மால் கேப் மேஜர் லாஸஸை பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2025 இப்போ கோல்ட் ப்ரைஸஸ் சோர் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன நடக்கு, நிறைய இன்வெஸ்டர்ஸ் அவங்க மணியை கோல்டில் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இப்படி பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணுறது ஒரு சவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இன்ஸ்டெட் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஈக்விட்டி எஸ்ஐபி கண்டினியூ பண்ணணும். இஃப் பாசிபிள் லம்சமாக சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளானில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஹிஸ்டாரிக்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர் மார்க்கெட்ஸ் டெம்பரரி அண்ட் ரிகவரி ஸ்ட்ராங். ஸோ பிக்கஸ்ட் கெயின்ஸ் ஆஃபன் வர்ஸ்ட் டவுன் டர்ன் பீரியட்க்கு அப்புறம் தான் வருது. அண்ட் யார் இன்வெஸ்டராக இருக்காங்களோ அவங்க தான் இந்த ரீபவுண்ட் பீரியட்லேருந்து பெனிஃபிட் ஆகுறாங்க. நம்பர் 14, உங்களோட எல்லா மணியுமே மிட் கேப் இல்லை ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அண்ட் கோல்டில் எல்லாத்தையுமே மூவ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரிஸ்கி. ஏன்னா மார்க்கெட் சைக்கிளில் மூவ் ஆகுது. ஒரு சிங்கிள் அசட் கிளாஸ் ஃபார் எவர் அவுட் பர்ஃபார்ம் பண்ணாது. ஒரு வெல் பேலன்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி இருக்கும் ஒரு வெல் பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல் பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோவில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஈக்விட்டி எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க க்ரோத்காக அந்தந்த கரெக்ட் அப்ராப்ரியேட் அலோகேஷனோட. அண்ட் கோல்ட் அண்ட் டெஃப் ஃபண்ட்ஸ்லையுமே ஸ்டெபிலிட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கோல் என்னன்னா கன்சிஸ்டன்ட் ரிஸ்க் அட்ஜஸ்டட் க்ரோத் ஓவர் த லாங் ரன். உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, நீங்க வைஸ்லி டைவர்சிஃபை பண்றீங்களா? நம்பர் 15, பேனிக் ரிடம்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுங்க. இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பாசிபிள் டைமில் எக்ஸிட் ஆவாங்க ரைட் ஆஃப்டர் கரெக்ஷன். இப்போ லாஜிக்கலி யோசிச்சு பாருங்க, ப்ரைஸ் லோவாக இருக்கும்போது நம்ம ஏன் செல் பண்ணி லாஸில் போகணும்? இப்போ உங்ககிட்ட மணி இமீடியட்டாக இல்லைனா நீங்கள் இன்வெஸ்டராக இருந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ ரிகவர் ஆக விட்டிங்கன்னா உங்களால் ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா கூட மார்க்கெட்ஸ் பேஷன்ஸை தான் ரிவார்ட் பண்ணுது. ஸோ ரிகவர் ஆகும்போது நீங்கள் நல்லா ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். இப்போ யார் பேனிக் ஆகி இயர்லியாக ரிடீம் பண்ணுறாங்களோ அவங்க ஸ்ட்ராங்கஸ்ட் ரீபவுண்ட்ஸை மிஸ் பண்ணுறாங்க. ஸோ கொஸ்டின் மார்க்கெட் ரிகவர் ஆகுமா இல்லையான்றது இல்லை, நீங்கள் அது ஆகும் போது இன்வெஸ்டராக இருப்பீங்களா இல்லையான்றது தான். நம்பர் 16, குவாலிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணுறது. ஏன்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே ஈக்குவலாக கிரியேட் பண்ணப்படலை. நீங்கள் ரைட் ஒன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? எந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்ட்ராங் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க அண்ட் ஒரு கன்சிஸ்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் எந்த ஃபண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு ஒரு புல் ரன்லையோ அது ஃபியூச்சர்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நெசசரி கிடையாது. பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அலோன் isn't enough. உங்கள் ஃபண்ட் கிட்ட ஒரு சாலிட் ப்ராசஸ் இருக்கான்னு பாருங்க. அண்ட் எப்படி சூஸ் பண்றதுன்னு அன்ஷூராக இருந்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கைடன்ஸை நீங்கள் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மூலியமாவோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோட ஃபைனல் டேக்அவே என்ன, நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கரெக்ஷன், பேர் ஃபேஸஸ் இதெல்லாமே ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கில் இன்எவிட்டபிள். இதை பயப்படுறதுக்கு பதிலாக இதை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ரெகாக்னைஸ் பண்ணி வெல்த்தை அக்யூமுலேட் பண்ணுங்க. பேர் மார்க்கெட்டுன்றது டெம்பரரி அண்ட் ஹிஸ்டாரிக்லி எவ்ரி டவுன் டர்ன் எவென்ச்சுவலி எண்ட்ஸ்ன்றதை நம்மளால பார்க்க முடியுது. பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் யாருக்கு வருது? யார் இன்வெஸ்டராக இருக்காங்க, ஒரு ஸ்ட்ரக்சர்டு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் டவுன் டர்ன் பீரியட்லையும் பேனிக் ஆகாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஏன்னா மார்க்கெட் ஆல்வேஸ் பேஷன்ஸோட டிசிப்ளின்ட் இன்வெஸ்டரை ரிவார்ட் பண்ணும். அண்ட் யார் பேனிக் ஆகி இந்த பேர் மார்க்கெட் டைமில் எக்ஸிட் ஆகிறாங்களோ அவங்க இன்வெஸ்டடாக இருக்கிறவங்க கிட்ட அவங்க வெல்த்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிற மாதிரி தான். ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நெசசரி டைம்ஸை ரீபேலன்ஸ் பண்ணி மார்க்கெட் கரெக்ஷனை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள், த்ரெட்டாக இல்லை. அண்ட் ரிமெம்பர், மார்க்கெட் டிசிப்ளின் இன்வெஸ்டரை பனிஷ் பண்ணாது, அதுக்கு பதிலாக ரிவார்ட் தான் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும் இன்வெஸ்டிங்லனா எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போய் இன்னைக்கே எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.